இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கேரளா பீஃப் பெரட்டி இது பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். இதில் வந்து 3 ஏலக்காய், 2-3 கிராம்பு, ஒரு ஸ்டாரு, கொஞ்சம் பட்டை எடுத்திருக்கேன். இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது போடுறோம். பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு சின்ன தக்காளி, உப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சள்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா. நல்லா வணக்கி எடுத்துக்கணும். எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணக்கலாம். 1/2 ஸ்பூன் கறி மசாலா பொடி, நான் வந்து 1 கப் தேங்காய் கட் பண்ணதை எடுத்துருக்கேன். நான் வந்து 1/2 kg பீஃப் எடுத்துருக்கோம். தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். இது பீஃப் பெரட்டுற மாதிரி தான் செய்ய போகிறோம். தண்ணி தேவையான அளவுக்கு இருந்தால் போதும். கரெக்டாக வேகிற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. பீஃப் நல்லா வேகணும். ஸோ ஒரு 5 விசில் மட்டும் போட்டுருங்க. பீஃப் பெரட்டியது ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலருக்கு